வணக்கம் நேயர்களே. கொலை, கொள்ளை, மோசடி, வன்கொடுமை இப்படி அதிகரிக்கும் குற்றங்களை குறைப்பதற்கும் தடுப்பதற்குமான முன்முயற்சிதான் புதிய தலைமுறையின் குற்றம் தவிர. ₹1000 பணத்துக்காகவும் போதை தலைக்கேறியதாலும் கொலையை அரங்கேற்றி இருக்கிறார்கள் 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர். நடந்தது என்ன பார்க்கலாம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் கல்லறை தோட்டத்தைச் சேர்ந்தவர் ஸ்டீபன். இவரது மகன் மாதவன் உத்தமபாளையம் அருகே உள்ள ராயப்பன்பட்டியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் +1 தேர்வு எழுதியிருந்தார். இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி வீட்டிலிருந்து சென்ற மாதவன் பின்னர் வீடு திரும்பவில்லை. இதனை அடுத்து மாதவனின் பெற்றோர் உத்தமபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மாணவனை தேடி வந்தனர். இதற்கிடையே உத்தமபாளையம் கல்லறை தோட்டத்தின் பின்புறம் உள்ள தனியாருக்கு சொந்தமான பாழடைந்த கிணறு ஒன்றின் அருகே சில பொருட்கள் இருப்பதாக ஊர் மக்கள் கூறியதை தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மாணவனை கிணற்றில் தேடும் பணியில் ஈடுபட்டனர். கிணற்று நீரை முழுவதுமாக இறைத்த பின்னர் மாதவனின் சடலம் தென்பட்டது. மாதவனின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வழக்கை சந்தேக மரணம் என்று பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். மாதவனின் உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோரிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தினர். விசாரணையில் மாதவனின் நண்பர்களான 17 வயது சிறுவர்கள் 2 பேர் மற்றும் மதுரையை சேர்ந்த 23 வயது அல்லா பிச்சை என்ற ஒருவர் மீதும் காவல்துறையினர் சந்தேகம் அடைந்தனர். அதனை அடுத்து அவர்களிடம் நடத்திய தீவிர விசாரணையில் 3 பேரும் சேர்ந்து சிறுவன் மாதவனை கொலை செய்த தகவல் வெளிவந்தது. காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் கடந்த 18ஆம் தேதி இரவு மாதவன் மற்றும் 3 பேரும் சேர்ந்து கிணற்றுக்கு அருகே அமர்ந்து மது அருந்தியதாகவும் போதை தீராத அந்த கும்பல் மீண்டும் மதுபானம் வாங்க மாதவனிடம் ₹1000 பணம் கொடுத்ததாகவும் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளனர். கொடுத்த பணத்திற்கு மது வாங்கி தராத கோபத்தில் மூவரும் சேர்ந்து மாதவனை கத்தியால் குத்தியது மட்டுமின்றி கிணற்றில் தள்ளி கொலை செய்ததையும் விசாரணையில் ஒப்புக்கொண்டனர். போதை தலைக்கேறியதில் தடம் மாறிய இளைஞர்களால் ஒரு சிறுவனின் வாழ்க்கை பறிபோயிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக திருக்குமார். பொதுவாக சட்டையில் எவ்வளவு பணம் வைத்திருப்பார்கள்? சில நூறுகள், சில ஆயிரங்கள், இங்கே லட்சக்கணக்கில் வைத்திருந்தாராம் ஒருவர். விமானம் வழியாக கடத்தலில் ஈடுபட்டு வரும் குருவிகள் போல் தற்போது ரயிலில் பணம் கடத்தும் உள்ளூர் குருவிகள் அதிகரித்து வருகின்றனர். வெளிநாடுகளில் வாழ்பவர்களின் பணத்தை வரி செலுத்தாமல் கடத்தி வந்து உரியவரிடம் சேர்ப்பதுதான் ஹவாலா பணம்.
கைமாற்றப்படும் பணத்தின் மதிப்பை பொறுத்து கடத்தலுக்கான கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது. விமானம் வழியாக நகைகள், விலை உயர்ந்த பொருட்கள் கடத்தப்படுகின்றன. கடத்தலுக்கு ஆண்கள், பெண்கள் என யாரும் விதிவிலக்கல்ல. தற்போது ரயிலில் ஹவாலா பணம் கடத்தப்படுவது அதிகரித்துள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் டாக்டர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 1,85,00,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மெலிந்த தலையுடனும் பருமனான உடலுடனும் வந்த ஒரு ரயில் பயணியை சந்தேகத்தின் பேரில் ரயில்வே காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். காவல்துறையினர் சந்தேகப்பட்டது உண்மையானது. ஆம், அந்த பயணியை சோதனை செய்ததில் 61 லட்சம் ரூபாய் சிக்கியது. ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரி மாவட்டத்தைச் சேர்ந்த சாய் கிருஷ்ணா என்ற அந்த நபரின் சட்டையை கழற்றியதில் எவ்வளவு இருந்தது தெரியுமா? 19 லட்சம் ரூபாய். இவ்வளவு பணத்தையும் கடத்துவதற்கே பிரத்யேகமாக தைத்த சட்டையோடு ரயிலில் பயணித்திருக்கிறார் சாய் கிருஷ்ணா. சட்டையில் மட்டும் இன்றி அவர் எடுத்து வந்த பையில் 42 லட்சம் ரூபாய் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. ரயில்வே பாதுகாப்பு படை காவல்துறையினர் சாய் கிருஷ்ணாவிடம் நடத்திய விசாரணையில் நகை வாங்குவதற்காக ஒருவர் பணம் கொடுத்ததாகவும், பணத்தை சென்னையில் ஒப்படைத்தால் 10,000 ரூபாய் கமிஷனாக கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து உரிய ஆவணங்கள் இல்லாததால் 61 லட்சம் ரூபாய் பணத்துடன் சாய் கிருஷ்ணாவை வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்தனர் ரயில்வே பாதுகாப்பு படையினர். பணம் கொடுத்தது யார், எதற்காக இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டது என்பது குறித்தும் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு குருவியிடம் கொடுக்கும் பணம் உரிய இடத்தில் சென்று சேரவில்லை என்றால் அந்த குருவியின் குடும்பம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும் என்கின்றனர் காவல்துறையினர். உறவுகளை பணயம் வைத்து செய்யப்படும் இத்தகைய செயல் தேவையா என்பதை உணர்ந்தால்தான் இந்த கடத்தல்கள் முடிவுக்கு வரும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுப்பிரமணியன். முள்ளை முள்ளால் எடுப்பது என கூறுவார்கள். அப்படி கடத்தல்காரர் போல பேசியே சிலை கடத்தல்காரர்களை பிடித்திருக்கிறது காவல்துறை. ஒரு நாட்டின் பழம்பெருமையை எதிர்கால தலைமுறைக்கு எடுத்துச் செல்வது மொழியும் இலக்கியமும் தொன்மையான கட்டடங்களும் ஓவியங்களும் சிலைகளும் தான். நம் நாட்டில் உள்ள கலை பொக்கிஷங்களை பற்றி நம்மை விட வெளிநாட்டினருக்கு அதிகம் தெரிந்திருக்கிறது. தொன்மையான சிலைகளும் ஓவியங்களும் வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுவதே அதற்கு உதாரணம். சுபாஷ் கபூர், தீனதயாளன் போன்ற சிலை கடத்தல் மாமன்னர்களை மறக்க முடியுமா? ஒரு பக்கம் காவல்துறையின் நடவடிக்கைகள் தொடர்ந்தாலும் மறுபுறம் சிலைகள் மாயமாவதும் நீடிக்கிறது. தமிழகத்தின் தொன்மையான சிலைகளுக்கு வெளிநாடுகளில் ஏக கிராக்கி.
தொன்மை மற்றும் கலை நுட்பத்தின் அடிப்படையில் சிலையின் விலை தீர்மானிக்கப்படுகிறது. ஐம்பொன் சிலை என்றால் படினாவை பொறுத்து விலை நிர்ணயிக்கப்படுமாம். சிலையின் மீது படிந்திருக்கும் பச்சை நிற பொருளே படினா என்று அழைக்கப்படுகிறது. இரும்பில் துரு ஏறுவது போல ஐம்பொன் சிலைகளில் படினா படியும். செம்பு, பித்தளை, காரீயம், வெள்ளி, தங்கம் ஆகிய 5 உலோகங்களை கொண்டு ஐம்பொன் சிலைகள் செய்யப்படுகின்றன. காலத்தை பொறுத்து சிலைகளுக்கான விலை மாறுபடுகிறது. சோழர் மற்றும் பல்லவர் கால சிலைகள் என்றால் கோடிக்கணக்கில் கொடுப்பார்களாம். அதன் காரணமாக தஞ்சை, திருவாரூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் அதிக சிலை திருட்டு நடப்பதாக கூறப்படுகிறது. உலோகச் சிலைகள் மட்டுமின்றி கற்சிற்பங்களும் கடத்தப்படுகின்றன. ஹாங்காங், ஜூரிச், பிரசல்ஸ், லண்டன், அமெரிக்கா என பல்வேறு இடங்களுக்கு சிலைகள் கடத்திச் செல்லப்படுகின்றன. அவற்றில் சில மட்டுமே மீட்கப்பட்டுள்ளன. அதற்கான முயற்சிகள் நடந்து வருகின்றன. அதோடு கடத்தல்காரர்களை கைது செய்வதன் மூலம் சிலைகள் திருடு போவதை தடுக்கும் நடவடிக்கையும் தொடர்கிறது. அதன் ஒரு பகுதியாக திருடப்பட்ட 2 சிலைகளை மீட்டுள்ள காவல்துறையினர் 2 பேரை கைது செய்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் தொன்மையான சிலைகளை விற்க முயற்சிப்பதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தனிப்படை அமைத்து விசாரணையை தொடங்கியது காவல்துறை. விருத்தாச்சலம் அருகே இருப்புக்குறிச்சியை சேர்ந்த மகிமைதாஸ் என்பவர் ஐம்பொன்னால் ஆன 5 தலை நாகத்துடன் கூடிய மாரியம்மன் மற்றும் பெருமாள் சிலைகளை விற்க முயற்சிப்பது விசாரணையில் தெரியவந்தது. கடத்தல்காரர்கள் போல் அவரிடம் பேசிய காவல்துறையினர் சிலைகளை குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு வரும்படியும் அவற்றை பார்த்த பிறகு விலையை முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் கூறினர். அதை நம்பி சிலைகளுடன் வந்த மகிமைதாஸை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரிடம் சிலைகளை கொடுத்தவரும் கைது செய்யப்பட்டார். மீட்கப்பட்ட ஐம்பொன் சிலைகளின் மதிப்பு 2 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. அவை எங்கிருந்து திருடப்பட்டன என்பது குறித்தும் இந்த விவகாரத்தில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது குறித்தும் விசாரித்து வருகிறது காவல்துறை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுப்பிரமணியன். பங்குச்சந்தையில் ஹர்ஷத் மேத்தா உச்சம் தொடவும் அவரது வாழ்க்கை வீழ்ச்சியடையவும் காரணமாக இருந்தது எது தெரியுமா? பங்குச்சந்தையின் அமிதாப் பச்சன் என்று அழைக்கப்பட்டவர் 90களின் தொடக்கத்தில் மிகப்பெரிய அட்வான்ஸ் டாக்ஸ் பேயர், நாட்டையே உலுக்கிய பொருளாதார குற்றவாளி ஹர்ஷத் சாந்திலால் மேத்தா. I won't say that I am hero. Let me be what I am and I am proud of what I am. அவரது குரோமோர் நிறுவனத்தை பற்றி வதந்தி பரப்பப்பட்டது. வதந்தியை பரப்புவோரை விட அதை நம்புவோரே அதிக ஆபத்தானவர்கள். அதை உணர்ந்த ஹர்ஷத் அதிரடி முடிவு ஒன்றை எடுத்தார். எதிர்காலத்தில் அவரை பற்றி வதந்தி பரப்பப்பட்டாலும் அது பற்றிக்கொள்ளாமல் பிசுபிசுத்து போக வேண்டும். அதற்குண்டான அத்தனை வேலைகளையும் செய்தார்.
மணி மார்க்கெட். இந்த பணச்சந்தைக்கும் பங்குச்சந்தைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. வங்கிகளுக்கு இடையே நடக்கும் கொடுக்கல் வாங்கல் தான் மணி மார்க்கெட். வங்கிகள் தங்கள் மொத்த வைப்புத் தொகையில் குறிப்பிட்ட அளவை ரிசர்வ் வங்கியிடம் வைத்திருக்க வேண்டும். அந்த நடைமுறைக்கு CRR என பெயர். அதேபோல வங்கிகள் தங்கள் வைப்புத் தொகையில் குறிப்பிட்ட அளவுக்கு பத்திரங்களை வாங்க வேண்டும். அதன் பெயர் SLR. பணப்பற்றாக்குறை காரணமாக ரிசர்வ் வங்கிக்கு செலுத்த வேண்டிய CRR தொகையை சில வங்கிகளால் செலுத்த முடியாது. மற்றொரு புறம் பத்திரங்கள் குறைவாக இருந்தால் ரிசர்வ் வங்கியின் SLR தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. இப்படி பணம் வைத்திருக்கும் வங்கியும் பத்திரம் வைத்திருக்கும் வங்கியும் அவற்றை பரிமாறிக்கொள்வர். எந்த வங்கிக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொண்டு அதை வாங்கித் தருவதில் தரகர்களின் பங்கு முக்கியமானது. இன்னும் சொல்லப்போனால் அப்போதெல்லாம் இத்தகைய பரிமாற்றங்கள் தரகர் மூலமே நடந்து வந்தன. இந்த கொடுக்கல் வாங்கலில் பத்திரங்கள் இடமாறுவதில்லை. அதற்கு பதில் பத்திரங்களை விற்கும் வங்கி BR எனும் பேங்க் ரெசிப்டை தரும். அதை வாங்கும் வங்கி காசோலையை வழங்கும். இவை இரண்டுமே தரகர்கள் வாயிலாகவே இடம் மாறும். அந்த வேலையை தானும் செய்ய முடிவெடுத்தார் ஹர்ஷத் மேத்தா. வெறும் தரகர் கமிஷனுக்காக மட்டும் அந்த முடிவை அவர் எடுக்கவில்லை. ஒரு வங்கியிடமிருந்து காசோலையை மற்றொரு வங்கியிடம் கொடுக்க தரகருக்கு 14 நாட்கள் அவகாசம் தரப்படும். அந்த நேரத்தில் காசோலையை தனது கணக்கில் செலுத்தி வங்கி பணத்தை பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதே ஹர்ஷத்தின் திட்டம். அதாவது சொந்த பணத்தை போடாமல் பங்குச்சந்தையில் லாபம் பார்த்துவிட்டு பின்னர் உரியவரிடம் தொகையை சேர்த்து விடுவது. ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பது போல இதற்கு தரகர் கமிஷன் வேறு. பங்குச்சந்தையை கரைத்து குடித்தவர் என்பதால் வங்கி பணத்தை கொண்டு கோடிகளை குவித்தார் ஹர்ஷத் மேத்தா. ஒரு கட்டத்தில் வங்கி ரசீதுகளை போலியாக தயாரித்து மோசடியில் ஈடுபடத் தொடங்கினார். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல ஹர்ஷத் மேத்தாவும் வசமாக சிக்கியது எப்படி? புதிய தலைமுறைக்காக கவியரசன். மீண்டும் நாளை சந்திக்கலாம் நேயர்களே. அச்சம் தவிர்க்க குற்றம் தவிர்ப்போம். இது புதிய தலைமுறையின் குற்றம் தவிர்.